ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? வாங்க ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி. நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த வீடியோவை பார்க்குறவங்கள ஆசீர்வதிங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏசு நமக்கு ஜெபிதாவே ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன கதைக்கு போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆபிரகாமும் சாராலையும் பற்றி ஒரு கதை. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தைகளே இல்லை. சரி, இப்போ சொல்கிறாரு ஏசப்பா, உங்களுக்கு ஒரு குழந்தைய நான் தருவேன், ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசில் திரும்ப ஏசப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 2 பேரும் நகைக்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்கன்ட்டு அர்த்தம். சிரிக்கிறாங்க. ஓகே, சிரிச்சோடனே இப்போது அதுக்கப்புறம் 25 வருஷம் கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா சொன்னாங்க, இந்த முதல் டைம்லாம் சொல்லும் போது, நீ வானத்தையும் பாரு, கீழே இதையும் பாரு, அந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சந்ததி பெருக பெருக பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஈசாக்கு பிறந்து ஏசப்பா வந்து சோதனை கொடுக்குறாங்க. இப்போ அவன்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்து ஏசப்பா கூடயே இருக்காங்க. ஏசப்பா சொன்ன பேச்சை கேட்குறானா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு சொன்னார். ஈசாக்கு தான் அவனோட முதல் பையன். ஏசப்பா சொல்கிறாரு, நீ வந்து ஈசாக்கு நான் சொல்கிறேம்மா, ஒரு மலையில் போய் அவனை பலி கொடு. ஒரு ஊரில் ஒரு ஊருக்கு அவர் சொன்னாங்க, அந்த ஊருக்கு போய் நான் சொல்கிற காண்பிக்கிற மலையில் அவனை பலியிடு. ஓகே, இப்போ அந்த மலைக்கு இப்படி 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 போயிட்டு இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு கத்தி எடுக்கிறாங்க. கத்தி எடுக்கும் போது நிறுத்து ஏசப்பா சொல்லிட்டாங்க. ஏசப்பா சொன்னோன்னா, நீங்கள் தானே ஏசப்பா இப்போ சொன்னீங்க, நீ நிறுத்து, நான் சொல்ல பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. இங்கே இந்த புல் இந்த இடத்துலலாம் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு போய் பலி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சூழ்நிலையாக இருந்தாலுமே நம்ம ஏசப்பாவுக்கு சொன்ன பேச்சை கேட்கணும். நம்ம குழந்தையா இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏசப்பா அவங்களுக்கு அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அது அவங்கள நல்லதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி. இப்போ அந்த வீடியோவை பார்த்தவங்களாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. இன்னும் நிறையா பேர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருங்க. இந்த கதைப்படி எல்லோரும் நடக்கணும், உங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும், எல்லோரும் கீழ்ப்படையணும். ஏசு நாம் தெரிஞ்சுக்கலாம், நடத்து தான் வேணாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.